ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பீச்சுக்கு போனால் இல்லை தள்ளுவண்டி கடைக்கு பக்கம் போனால் நம்ம மூக்கை தூக்குற அளவுக்கு ஒரு அரோமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அசத்தலான ரோட் சைடு ஒயிட் பட்டாணி சுண்டலை வீட்டிலே ரொம்ப ஹைஜீனிக்காக அதே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த பட்டாணி சுண்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் இதனுடைய ஃபுல் ப்ராசஸும் புரியும். கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பட்டாணி சுண்டல் செய்கிறதுக்கு நான் 250 கிராம் வெள்ளை பட்டாணியை நைட்டே நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா நம்ம நைட்டே ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். ஸோ சீக்கிரமாகவும் வெந்துடும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் ராக் சால்ட் சேர்த்து குக்கரில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். ஸோ 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா தான் பட்டாணி நமக்கு கரெக்டாக வெந்து கிடைக்கும். பட்டாணி வெந்த உடனே ப்ரெஷரை ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கலாம். இதில் சின்னதாக 2-3 பட்டை 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் தான் நான் இன்றைக்கி இந்த பட்டாணி சுண்டல் செஞ்சுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ இதில் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்து கூட உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கிடச்சிரும் நமக்கு. ஸோ நம்ம எல்லா பொருளும் நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னா இந்த பட்டாணி சுண்டலாக ரொம்பவே சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம இப்போ இது கூட தக்காளி சேர்த்துடலாம். ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சால் தான் நமக்கு அந்த பட்டாணி சுண்டல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது கூட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மசாலா பொருட்களை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பட்டாணி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பட்டாணியும் நல்லா சூப்பராக வந்திருக்கு மசிஞ்சு. ஸோ பாருங்கள், நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை அந்த கிரேவியோடு சேர்த்துடலாம். நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியும் இது கூட சேர்க்கணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்பவும் நல்லது. ஒரு சிலர் பட்டாணி வேக வச்ச தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம சமைக்கும் போது தான் நமக்கு ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதே டைமில் இந்த ரோட் சைடில் செய்கிற அந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த பட்டாணி சுண்டலும் மசாலாவும் நல்லா வதங்கி வரணும். நல்லா அது ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். எனக்கு இன்றைக்கி பட்டாணி நல்லா மசிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு கிரேவி நல்லா திக்காக கிடச்சிது. ஸோ உங்களுக்கு பட்டாணி மீடியமாக வெந்துருந்துச்சுன்னா ஒரு 10 போல் பட்டாணியை நல்லா மசிச்சு இல்லாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் சேர்த்திங்கன்னா நமக்கு கிரேவி திக்னஸாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், பட்டாணி சுண்டல் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கார்னிஷிங் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு பானிபூரி பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன்.
வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடியான பட்டாணி சுண்டலை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே பக்காவான பட்டாணி சுண்டல் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம துருவி வச்ச கேரட்டு, பானிபூரியை வந்து உடச்சி மேலே போட்டுக்கலாம். ஸோ இந்த பானிபூரியோடு இந்த சுண்டல் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அப்புறமா மல்லித்தழை சேர்த்து சூடாக சர்வ் பண்ணும்போது பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருந்தது. ரோட் சைட் சுண்டல் மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த பட்டாணி சுண்டல். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்டான இந்த பட்டாணி சுண்டல் ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.